வணக்கம். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் நவீன நாடக நடிப்பு முறைகள் பற்றிய பயிற்சி பட்டறையை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நவீன நாடக நடிப்பு முறைகள் மற்றும் பொம்மலாட்ட அரங்க தொழில்நுட்பங்கள் பற்றிய 3 நாள் பயிற்சி பட்டறையின் துவக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் சென்னை கலைக்குழுவை சேர்ந்த நாடகவியலாளர் பிரளயன், நவீன நாடக பயிற்சியாளர்கள் காந்தநாதன், பிரேம்நாத் மற்றும் பொம்மலாட்ட பயிற்சியாளர்கள் தண்டபாணி, கலைவாணன், பாலசுப்ரமணி, அருணகிரி, எலிசபெத் ராணி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நாடகங்கள் மற்றும் பொம்மலாட்டங்கள் குறித்து பயிற்றுவித்தனர். மேலும் பயிற்சி பட்டறையின் நிறைவு நாளில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமுத சுரபியில் பணியின் போது உயிரிழந்த 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுத சுரபி கூட்டுறவு பண்டகசாலையில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமுத சுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குநர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலை திடலில் நிறைவடைந்தது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழி வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலே இருக்கிறது. தற்பொழுது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரது உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிக்கிறது. போதைப் பொருட்களின் பழக்கத்துக்கு அடிமையாகாத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய லாபத்துக்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர். பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர். அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளைஞர்களை மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என்றார். போதை ஒழிப்பு தினம் காலையிலிருந்து நம்முடைய காவல்துறையானது நம்முடைய மக்களிடையே, நம்முடைய பிள்ளைகளிடையே, இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக, ஏற்படுத்துவதற்காக பல செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். காலை வாகன ஊர்வலம், நம்முடைய கடற்கரை சாலையை சுத்தப்படுத்துதல், இப்படி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு, போதை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு இந்த செயல்களை நம்முடைய காவல்துறை செய்திருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சி, அவர்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம எல்லாம் பார்க்கலாம், நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, இந்த வளர்ச்சியானது எவ்வாறு இருக்க வேண்டும், இது யாருடைய கையில் இருக்கின்றது, இவற்றையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். நம்முடைய வளர்ச்சி என்பது, எதிர்காலத்தில் நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய நாட்டில் உள்ள இளைஞருடைய கையில் இருக்கின்றது.
மாணவருடைய கையில் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் தான் நம்முடைய நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை நிர்ணயிப்பவர்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அனைவரும் இளைஞர்கள், மாணவர்கள் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல மனது உள்ளவர்களாக இருக்கணும், நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும், அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்வர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், மற்ற நாடுகளை காட்டி நம்ம எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று எண்ணி செயல்படுகின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். சிந்தித்து செயல்படுகின்ற நிலையில் அதற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமானது. நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமானது. இன்று நம்முடைய மாணவர்களிடையே, நம்முடைய இளைஞர்களிடையே சில தீய பழக்க வழக்கங்கள் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். தீய பழக்க வழக்கம், அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பது. குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும், நம்முடைய நல்ல சிந்தனையை கெடுத்துவிடும், நம்முடைய உடலை சீரழித்துவிடும். நீங்க பார்க்கலாம், போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் பார்த்தாலே சொல்லுவாங்க, இந்த பையன் இப்படி இருக்கான், இந்த பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கான், எந்த விதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கின்றான் என்பதை பார்த்த உடனே சொல்லுகின்ற நிலையை உண்டாக்கிவிடும் அந்த போதைப் பொருள். அந்த போதைப் பொருட்களுக்கு நாம் எந்த நாளிலும் எந்த விதத்திலும் அடிமையாகாத ஒரு நிலையை உறுதியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்கு அடிமையாக, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இந்த உறுதியை நம்முடைய மனதில் இடமாக நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி இருந்தால் அது நம்முடைய தீண்டாது. சிலர் நம்மை சில காரணங்களுக்காக அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு, இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு நம்மை ஆளாக்கி விடுவார்கள். அவர்கள் பொருளீட்டலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பிள்ளைகளுக்கு தீய செயல்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எல்லாம் எண்ணி அந்த போதை பழக்கத்திற்கு நம்மை அடிமையாக்கி விடுவார்கள். இது நடக்குது, பல இடங்கள் நடக்குது. சிலருடைய லாபத்திற்காக நம்முடைய இளைஞர்களை சீரழித்து விடுகிறார்கள், மாணவர்களை சீரழித்து விடுகிறார்கள். இது உண்மை. அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக, அவர்களுக்கு தேவையான சேவை செய்வதற்காக, அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு பொறுத்து நமக்கு அந்த போதை பழக்கத்தை நம்மை ஆளாக்கி விடுகிறார்கள். அது மன்னிக்க முடியாத ஒன்று. அப்படி நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கின்றவர்களுக்கு, மாணவர்களை கெடுக்கின்றவர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களை கெடுக்கின்றவர்களுக்கு கடுமையான நடவடிக்கையின் மூலமாக அவரை தண்டிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்முடைய இளைஞர்கள் சீரழிந்து விட்டால், நம்முடைய மாணவர்கள் சீரழிந்து விட்டால், தீய பழக்க வழக்கு அடிமையாகிவிட்டால், போதை பழக்க வழக்கு அடிமையாகிவிட்டால், அதனுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும், ஒரு ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும், சுத்தமாக அவரை அழித்துவிடும். இப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதனை கொண்டு வர முடியுமா நம்மால் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். முதல்ல நமக்கு நல்ல உடம்பு வேணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நன்றாக இருக்க முடியும். அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வித தீய பழக்க வரணும், போதை பழக்க வரணும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். முதல்ல உடம்பு தான் முக்கியம். உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். உடம்பு நல்லா இல்லை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. எது சொன்னாங்க? நோய் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்போ நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிக மிக மோசமாக இருக்கு. இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான பிள்ளைகளை பார்க்கலாம், இளைஞர்களை பார்க்கலாம். நீங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், அந்த செயல் எப்படி இருக்கும், அது யாருக்கு கெடுக்கும், யாரை கெடுக்கும், யாருக்கு கெடுதலை விளைவிக்கும், ஆனால் நமக்கு என்ன, நாம் எப்படி ஆகிடும். அதனால
அப்படி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் தீய செயல்களை செய்வது. ஏன்னா அப்படிப்பட்ட பழக்கம் என்ன செய்யணும் நமக்கே தெரியாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு போதைப் பொருள் அடிமையாக இருந்தால், குறிப்பாக ஒரு கஞ்சா சொல்றாங்க, அந்த கஞ்சா பொருளுக்கு அடிமையாயிட்டா என்ன செய்யணும் அவனுக்கே தெரியாது. அவன் எப்படி வண்டி ஓட்டி போனா, யார் வராங்க, எதுக்கு எப்படி போடுறது, அந்த பிள்ளைங்க தெரியறது வாய்ப்பு இல்லை. இந்த செயலை செய்ய நமக்கு என்ன நஷ்டம், நம்ம எப்படி இருக்க முடியும், நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அதை பற்றி ஒரு சிந்தனை என்பது சிறிதளவு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை அந்த பழக்கம், போதைப்பொருளுடைய பழக்கம் உண்டாக்கிவிடும். அப்போ ஒரு வாழ்க்கையை சீரை அடிமையாகிவிட கூடாது. இதை உறுதியா இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், சில பள்ளிக்கூடத்து பக்கத்தில் போதைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்னு கேள்வி பார்ப்போம், கல்லூரி பக்கத்தில் விற்கிறாங்கன்னு கேள்விப்போம். ஏன்னா பிள்ளைகளுக்கு, ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வயதில் குறிப்பாக 18, 16, 19, 20 இது மாதிரி வயதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா அடிமைகள் டக்குன்னு அடிமைகள். ஏன்னா அவங்க அறிவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் என்ன எப்படி இருக்கும் என்பது தெரியாத நிலையில அவங்க அந்த தீய பழக்க வழங்க போதைப் பொருட்களை பொறுத்தருக்கு அடிமையாகிடுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த போதை பழக்க வழக்கம் அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கலாம், அவங்களுடைய நடவடிக்கை நம்ம பார்க்கலாம், எப்படி இருந்து பார்க்கலாம். அப்போ அந்த போதைக்கு அடிமையாகுவது அவசியமா நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். அது நம்ம அறிவுப்படுத்திக்கிட்டு அது மேலே ஏறும் பல கெட்ட செயல்களுக்கு நம்ம தூண்டிவிடும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சீரழியும். அதனால் போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற நிலையில்தான் இன்று இந்த சர்வதேச போதை தடுப்பு தினத்தில், ஒழிப்பு தினத்தில் பல அரசானது, நம்முடைய காவல்துறையானது மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற நிலையில் பல குறிப்பாக வாகன ஊர்வலம், பிள்ளைகளை கொண்டாடக்கூடிய அறிவுறுத்தல், இப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. ஆனால் எந்தவித ஒரு போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகாமல் எதிர்காலத்தை எண்ணி, எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நன்றாக படித்து முன்னேற வேண்டும். நன்றாக படித்து முன்னேற வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உறுதி இருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த நாளிலும் எந்த நிலையிலும் போதை பழக்கத்தை நாங்கள் ஆளாக மாட்டோம் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டு நீங்கள். நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவைத் தலைவராக 2வது முறையாக தாங்கள் தேர்வானது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஏற்கனவே தங்களது கண்ணியமான அனுபவம் மிக்க செயல்பாடுகளை தேசம் கண்டுள்ளது. ஆகவே லட்சியத்தை அடையவும், மக்களவையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பயனுள்ள நிர்வாகத்தையும் உங்களால் தர முடியும். 2வது முறையாக மக்களவைத் தலைவரானதுக்கு புதுவை மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிசை மாற்று வாரியம் மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட 108 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் நிதியுதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,65 லட்சம் நிதியுதவி தொகை வழங்கும் அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக ரூபாய் 1,65 லட்சம் நிதியுதவி தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வீதம் ரூபாய் 2.4 லட்சமும், 2வது தவணையாக 91 நபர்களுக்கு ரூபாய் 1.60 லட்சம் வீதம் ரூபாய் 1,45,06,000, 3வது தவணையாக 15 நபர்களுக்கு ரூபாய் 17.50 லட்சம் என மொத்தம் ரூபாய் 1,65,50,000 பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கேற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் கலந்து கொண்டனர்.
காரைக்காலில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச மதுபோதை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்கால் ஆட்சியர் அலுவலகம் வாயிலில் இருந்த 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், செவிலியர் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இந்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இதில் பங்கேற்ற மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவரிடம் இதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி அவர்களை போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்க முயற்சிகள் மேற்கொள்வோம் என உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே உள்ள புதுப்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பக்தவச்சலன் தலைமையிலான போலீசார் புதுப்பேட்டை பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை கையும் களவுமாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் வெளியேறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் அப்பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை சந்தித்து முறையிட்டனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். இதற்கு அப்பகுதி மக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் குறித்து முதல்வரிடம் திருநங்கைகள் அளித்த புகாரில் உண்மை இல்லை என்று இயக்குநர் அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் விதிமுறைப்படி சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. HIV தடுப்பு பணிக்காக 4 தொண்டு நிறுவனங்கள், ஒரு சமுதாயம் சார்ந்த தொண்டு அமைப்புக்கு விழிப்புணர்வுக்காக நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஆனால் சமுதாயம் சார்ந்த தொண்டு அமைப்பு கடந்த மார்ச்சில் HIV எய்ட்ஸ் தடுப்பு சேவை பணியில் இருந்து தானாக விலகிக் கொள்வதாக கடிதம் அளித்தது. அதில் தங்களது ஊழியர்கள் சரிவர நடத்தப்படவில்லை என கூறப்பட்டது. ஆனால் அது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது தங்களது புகாரில் உண்மை இல்லை என தெரிய வந்தது. தற்போது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அதிகாரிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவது சரியல்ல. அனைத்து செயல்படும் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு நிறுவன பிரதிநிதி முன்னிலையிலே நடைபெற்று அரசின் ஒப்புதலுடன் செயல்படுத்தப்படுகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள சாராய கடை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுத்துக்கேணி பிரதான சாலையில் சாராய கடை உள்ளது. இதன் அருகே கோயில், குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் பேருந்து நிறுத்தமும் உள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதால் சாராய கடை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கலால் துறைக்கும் அரசுக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 29ஆம் தேதி இந்த சாராய கடை மீண்டும் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சுத்துக்கேணி 4 முனை சந்திப்பில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர்.
புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் விநாயகமூர்த்தி தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் அனைத்து பிரிவிலும் மொத்தம் 1205 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்களுக்கான சிறப்பு கல்வி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். சிறப்பு கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு +2 அரசு பொதுத் தேர்வில் பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் எனப்படும் உதவியாளர் எழுதுவதற்கு நியமிக்கப்பட வேண்டும். ஊனம் பாதித்த குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு மையங்கள் தொடங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் சுப்பையா சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுப்பணித்துறை கெடு விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் தரப்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் சுப்பையா சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 2 நாள் கால கெடுவுக்குள் அகற்ற வேண்டும். அகற்றுவதற்கு தவறினால் பொதுப்பணித்துறையினால் நடைபாதையில் உள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எந்த மறு அறிவிப்புமின்றி அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் முன்விரதம் காரணமாக சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து வீட்டு பெண் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலை சேர்ந்த நவநீதன் மனைவி நதியா. இவர் தனது வீட்டின் முன் இட்லி கடை நடத்தி வருகிறார். நதியாவிற்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராஜ்மேரி என்பவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி நதியா தனது மகன் தருணுடன் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்த போது திடீரென ராஜ்மேரி தன் கையில் வைத்திருந்த சூடான கஞ்சி நீரை சிறுவன் தருண் மீது ஊற்றினார். வலியால் துடித்த சிறுவன் தருணை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நதியா ராஜ்மேரி மீது அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து வீட்டு பெண் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மத்திய அரசு செயல்படுத்த உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய சாட்சிய சட்டம் 1872, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1983 ஆகிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இவற்றிற்கு மாற்றாக மத்திய அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, அதாவது இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா 2023, அதாவது இந்திய நியாய சட்டம், பாரதிய சாட்சிய அதிநியம், அதாவது இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலாக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சட்ட அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி கடந்த சில மாதங்களாக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயில் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார். புதுச்சேரியில் பெண்ணிடம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி ரூபாய் 13.87 லட்சத்தை மர்ம நபர் நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையத்தை சேர்ந்தவர் லதா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதள வாயிலாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் பல தவணைகளில் ரூபாய் 13.87 லட்சத்தை முதலீடு செய்தாராம். அப்பொழுது அவருக்கு லாபம் கிடைத்திருப்பதை போல கணக்கில் காட்டியுள்ளது. ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த லதா இது குறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.